வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 7-8 வசனங்களை மாத்திரம்தான் வாசிக்க போறேன். ஏன்னா அடிக்கடி இந்த 2 சாட்சிகள் எருசலேமில இருந்து அந்தி கிறிஸ்துவுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது அந்த போர்ஷன் தெரியும், படிச்சிருக்கிறோம் அதை அடிக்கடி. அதனால அந்த 7-8 மாத்திரம் படிக்கிறோம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு சிலுவையில அறையப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பகுதி இந்த பகுதி. அங்க நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று அந்தி கிறிஸ்து வரும்பொழுது ஒரு நகரத்தினுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு சொல்றாரு. அது எருசலேம் நகரம் சோதோமை போலவும் சோதோம் கொமரா போல எகிப்து போல அது காணப்படும். பாவத்தினுடைய உச்சகட்டத்துல இருக்கும், ஆன்டி கிரைஸ்டுடைய ரூலிங் டைம்ல என்று அது சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்றைக்கு இருக்க இஸ்ரவேலர்கள் அதிக பாவத்துக்குள்ள அந்த காலகட்டத்துக்குள்ள போயிட்டு பொல்லாத அதாவது அவன் தன்னுடைய இச்சக பேசினாலே அநேகரை கள்ள மார்க்கத்தான் ஆக்குவான் என்று சொல்லி இருக்கு. அதனால தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இது சொல்லப்பட்டிருக்கு, அநேகரை அவன் கள்ள மார்க்கத்துக்குள்ளே கொண்டு போவான். இன்னைக்கு அவங்க யூதாயிசம் என்கிற ஒரு மார்க்கத்தை பின்பற்றினாலும் வேதாகமம் கையில் இருந்தாலும் அநேகர் மெசியானிக் ஜூஸா இருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கிறாங்க, எல்லாம் இருந்தாலும் அந்த காலகட்டத்துக்கு போகும்பொழுது காரியங்கள் வேறு மாறி இருக்கும். அதே நேரத்துல மற்றவர்களும் அந்த சிட்டிக்குள்ள வருகிறதுனால பாவம் மிகுந்து போயிருக்கும். அதனால இயேசு சிலுவையில அறையப்பட்ட காரியம் அந்த இடத்துல மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது சில சம்பவங்கள் நேரிட்டது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மணி நேரத்திற்கு பூமியில என்ன வந்தது? அந்தகாரம் வந்தது. லூக்கா புக்ல நீங்க பார்க்கலாம். 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் இருள் அந்தகாரம் பூமியை என்ன செய்தது? மூடினது என்று இருக்கு. இப்போ இன்றைக்கு இயேசுவினுடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது ஞானிகள் எதை பின்பற்றினார்கள்? நட்சத்திரத்தை பின்பற்றி அந்த ஞான சாஸ்திரிகள் அவங்க போனாங்க. வானத்துல சில அந்த தோன்றின அடையாளத்தை பின்பற்றி போனாங்க. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, வேதாகமத்தை சரியில்லை என்று சொல்லுகிறவங்க எல்லாம் ரொம்ப காலமா கேட்ட சில கேள்விகள். நட்சத்திரம் எப்படி ஒருத்தரை வழி நடத்திட்டு போகும்? அதுவும் அவங்க மத்திய கிழக்கு தேசத்துல இருந்து எங்க போறாங்க? எருசலேமுக்கு அங்க போறாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போ அதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்லாம் கேட்கிறாங்க. அதே மாதிரி 3 மணி நேரம் இருள். ஏன்னா என்றைக்கு இயேசு சிலுவையில அறையப்பட்டார்? வேதத்தின் அடிப்படையில எல்லாமே பைபிள் படிதான் நடக்கணும்ல. பழைய ஏற்பாட்டுல அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டாயிற்று. ஆனா அப்படி இருந்தாதான் ஜூஸே என்ன செய்வாங்க? இன்னைக்கு கூட மெசியானிக் ஜூஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களால எப்படி இயேசுதான் மேசியான் ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னா, ஏற்கனவே அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகம புஸ்தகத்துல நீங்கள் வாசித்தீர்களானால் கர்த்தருடைய பண்டிகைகள் இருக்கும். அதுல பஸ்கா பண்டிகை என்கிற ஒரு பண்டிகை உண்டு. குறிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுகிற கேலண்டர் பைபிள் கேலண்டர். அதன்படி அந்த பஸ்கா பண்டிகை என்றைக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, சந்திர கிரகணத்தன்றைக்கு தான் வரும். சூரிய கிரகணம் வந்ததுன்னா தான் பூமியில என்ன வரும்? இருள் வரும். ஆனா எப்பொழுதுமே இந்த பைபிள் கேலண்டர் படி சந்திர கிரகணம் இருக்கும் பொழுதுதான் பஸ்கா பண்டிகை வரும். ஆனால் அன்றைக்கு ஒரு காரியம் பூமியிலே வித்தியாசமாக நடந்தது. அன்றைக்கு சந்திர கிரகணத்துக்கு பதிலாக எந்த தோன்றினது? இருள் தோன்றினது. அப்போ பூமியில திடீரென்று ஒரு இருள் தோன்றினதுன்னு தான் பைபிள் இருக்கு. அதனால பைபிளை குறை சொல்றவங்க அது சாத்தியம் இல்லை. ஏன்னா பஸ்கா பண்டிகை அப்பதான் அவர் கரெக்டா அன்னைக்குதான் சிலுவையில அறையப்படுறாரு. நம்ம தீர்க்க தரிசனம் அப்படிதான் நிறைவேறினது என்று சொல்லி நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதுக்கு ப்ரூஃப் இருக்கா? எங்கேயாவது ரிட்டன் ப்ரூஃப், எழுதப்பட்டவைகள் இருக்கா அப்படின்லாம் அவங்க தேடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சைனா தேசத்திலே இருந்த பேரரசர்கள் முற்காலத்திலே இந்த நட்சத்திரங்களினுடைய காரியங்கள், சூரியன் சந்திரன் என்று இந்த வானவெளியினுடைய விஷயங்களை அவர்கள் முக்கியப்படுத்தி
அதன்படிதான் தங்களுடைய ஆளுகையிலே நிறைய தீர்மானங்களை எடுத்திருக்காங்க. ஆகவே வானசாஸ்திரிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு அந்த தேசத்திலே. கிட்டத்தட்ட சைனா பாத்தீங்கன்னா ஒரு 4000 ஆண்டுகளாக இறைவன் உண்டு என்று சொல்லிதான் இறை நம்பிக்கையிலே இருந்த ஒரு தேசமாக இருந்திருக்கு. இப்பதான் தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கண்ட்ரியாக அது இருக்கு. அப்போ 4000 ஆண்டுகளாக அவங்க இந்த காரியங்களை எல்லாம் இருக்கு அவங்களுக்கு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, அன்றைக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய பேரரசன் ஒருவன் தன்னுடைய டாக்குமெண்டேஷன்ல அவன் அதை எழுதி வைத்திருக்கிறான். என்ன எழுதி வைத்திருக்கிறான், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளிலே திடீர் என்று சொல்லி ஒரு பயங்கரமான இருள் சூழ்ந்தது. அவனுடைய வானசாஸ்திரிகள் அதை கொடுக்குறாங்க, அது எப்படி வந்ததுன்னு சொல்லி. அந்த நாட்களிலே இந்த வானசாஸ்திரிகளுடைய இந்த காரியத்தை வைத்துதான் நிறைய சட்ட திட்டங்கள் அங்க உண்டு. அதனால தெய்வம் தங்க மேல சந்தோஷமா இருந்தாதான் நல்லா இருப்போம், தெய்வம் நம்ம மேல கோபமா இருந்தா அழிவோம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கு. ஆகவே அவங்க என்ன செய்வாங்க, இதுல பிரச்சனை, இந்த கணிப்புகளிலே தவறுகள் வருமானால் அதை சொன்ன மனிதனுக்கு மரண தண்டனை தான். ஆகவே இதை கணிக்கிறவர்கள், இதை பார்த்து சொல்லுகிறவர்கள் ஒரு முறைக்கு 1000 முறை அதை செக் பண்ணிட்டு தான் அந்த பேரரசன் கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த பேரரசன் கிட்ட அது போகும்போது அவர்களை என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இது சூரிய கிரகணம் அல்ல, சந்திர கிரகணமும் அல்ல, இது சூரியனும் சந்திரனும் முற்றிலுமாக இட் ஹஸ் பீன் வெயில்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், கம்ப்ளீட்டா மூடப்பட்டு இருக்குது, மூடிருச்சு. ஏதோ ஒன்று இதை மூடி விட்டது, ரெண்டுமே மூடப்பட்டு இருக்குது இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்துல. அப்போ அது எந்த நேரம் எந்த நாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது சரியாக இயேசுவை சிலுவையிலே அறைந்த நாளும் பைபிள் ரெக்கார்ட் பண்ணுகிற அந்த நேரமுமாய் இருக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் வேதாகமம் சரியில்லை என்று சொன்ன அநேகர், குறிப்பாக யூதர்கள் மத்தியிலும், இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது ஒரு 3 மணி நேரம் ஒரு காரிருள் பூமியை மூடினது என்பது அவர்களுக்கு நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப சைனாவில் சொல்லப்பட்ட அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படி இருக்கு. அது மாத்திரம் அல்ல, அப்ப சிலுவையில அறையப்பட்ட காரியத்தை குறித்து அது இருக்கு. அதன் பிறகு அப்ப அந்த பேரரசன் அன்றைக்கு என்ன செய்தான் என்று சொன்னா, யாராகிலும் ஒருவர் தவறு செய்தால்தான், பெரிய தவறு தெய்வ குத்தம் வந்தாதான் இப்படி எல்லாம் நடக்கும் என்பது அவருடைய காரியம், அவன் தண்டிப்பான். ஆனா அன்னைக்கு அவன் என்ன நினைச்சிருக்கான், இது வித்தியாசமா இருக்கிறது, யாரோ ஒருவர் மேல இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் போயிருக்கு என்று சொல்லி அவன் எடுத்துக்கொண்டு பனிஷ்மெண்ட் எதையும் அந்த நேரத்துல அவன் கொடுக்கவில்லை. திருப்பி 3வது நாள் பார்க்கும் பொழுது மறுபடியும் வானத்திலே சில வித்தியாசமான காரியங்களை வானசாஸ்திரிகள் அன்றைக்கு பார்க்கிறாங்க. அவங்க என்ன பார்க்கறாங்க, எப்பொழுதுமே சூரியனுக்கு எதிர்பக்கத்தில தான் எது தோன்றும், மழை பெஞ்சா வானவில் தோன்றும். ஆனா கரெக்டா சூரியனை சுற்றிலும் ஒரு வானவில் போன்ற ஒன்று இருக்கிறதை அவர்கள் பார்த்துவிட்டு, அது மிகவும் பிரகாசமாகவும் ஒளியாகவும் வித்தியாசமான விதத்திலே அது காணப்பட்டதாலே அதையும் அந்த வானசாஸ்திரிகள் டாக்குமெண்ட் பண்ணி அதை பார்த்து அரசனுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதை பார்க்கும் பொழுது அந்த அரசனுக்கு என்ன தெரிந்திருக்கிறது, அப்போ தெய்வம் கொண்டிருந்த கோபம் என்ன செய்து விட்டது, மனிதனை விட்டு நீங்கி விட்டது. ஏதோ ஒரு பேரொளி தோன்றி இருக்கிறது. இது ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் காட்டுகிறது. என்ன சமாதானம், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு சமாதானம், ஒப்புரவாகுதல் வந்திருக்கிறது என்று சொல்லி உடனடியாக அவன் என்ன சொல்லி இருந்திருக்கிறான், யாருக்குமே பனிஷ்மெண்டே கிடையாது. இந்த பிரச்சனை, இந்த பாவம், இந்த தேவத்தினுடைய இந்த கோபம் யாரோ ஒரு மனிதன் மேலே போய்விட்டது. ஆகவே தெய்வம் 3வது நாளிலே தன் கோபம் தணிந்து ஒப்புரவாகி விட்டார். எல்லாருக்கும் ஃபர்கிவ்னஸ், அதாவது எல்லாருடைய குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி, ஒருவருக்குமே பனிஷ்மெண்ட் இல்லை என்று சொல்லி அவன் எழுதி கையெழுத்து விட்டான். ஹல்லேலூயா. அப்போ எருசலேமிலே சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. 3ஆம் நாள் என்ன நடந்தது, இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதை சைனா பார்த்து அவர்கள் டாக்குமெண்ட் பண்ணி விட்டார்கள். இன்றைக்கு அது ஒரு பெரிய ப்ரூஃபாக இன்றைக்கு அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இயேசுவின் பிறப்பு எப்படி ஒரு நட்சத்திரம் வழி நடத்தி இருக்கும் என்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்தது. இதே சைனாவில தான். ஏன்னா இந்த வானசாஸ்திரிகள் தான் முக்கியம். அவர்கள் 5 BC என்று நினைக்கிறேன். அந்த நேரத்துல நீங்க பார்ப்பீங்க என்று சொன்னா
அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க, இந்த வானத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறதை பார்த்திருக்கிறாங்க. அது உடனடியாக மறையவில்லை. இதை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கும்போது அதிக நாட்கள் அது வானத்திலே தென்பட்டு கொண்டே இருக்கிறது. சைனா எங்க இருக்குது? ஈரானுடைய பார்டர்ல, கிழக்கத்திய தேசம் அது. அப்போ அங்க இருந்து டிராவல் பண்ணி கிழக்கிலிருந்து வான சாஸ்திரிகள் எங்க போனாங்க? இயேசுவை பார்க்க போனாங்க. அப்போ இது தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருக்கிற நாட்களை அவங்க ரெக்கார்ட் பண்ணி 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 வைக்கும் போது அது எத்தனை நாட்களுக்கு போயிருக்குது? 70 நாட்கள் வரைக்கும் காணப்பட்டிருக்கு. இப்போ நாசால என்ன பண்ணிட்டாங்க, நீங்க வியான் சேனல்ல மற்ற நிறைய சேனல்ஸ்ல ஒரு மாசத்துக்கு நினைக்கிறேன், அதுக்கு முன்னால வந்தது. என்ன வந்தது என்று சொன்னா, இதுவரைக்கும் அநேகருக்கு இருந்த ஒரு குழப்பம், சந்தேகம் தீர்ந்து விட்டது. பைபிள்ல சொல்லப்பட்டபடி ஒரு நட்சத்திரம் தோன்றினது உண்மை. அது எங்க தென்பட்டது? முதல்ல சைனாவில தென்பட்டது. 70 நாட்கள் அப்படியே அது மனிதருடைய கண்களுக்கு தென்பட்டு அது இயேசு அவர் எங்க இருந்தாரோ. ஏன்னா இந்த வான சாஸ்திரிகள் போகும்போது இயேசுவுக்கு கிட்டத்தட்ட 3 வயது கிட்ட இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் பிள்ளையாண்டானை பார்த்தார்கள், குழந்தையை பார்க்கவில்லை. அது சரியாக போய் அதன் பின்பாக அது மறைந்து போனது. மனிதருடைய கண்களுக்கு அது தென்படவில்லை. ஆகவே இதை பின்பற்றி அந்த வானசாஸ்திரிகள் போயிருக்கிறாங்க. ஆகவே நட்சத்திரம் தோன்றினது உண்மை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டு விட்டது. அடுத்தது நீங்க சைனாவை பார்த்தீங்க என்று சொன்னா, இந்த சைனாவை நம்ம ஏன் பார்க்கிறோம்னா, நோவாவின் வெள்ளம், பாபேல் கோபுரத்தை குறித்து நான் சொன்னேன். ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. அப்படி சிதறடிக்கப்பட்டு போனவங்கள நிறைய பேர் எங்க போயிருக்காங்க? கிழக்கத்திய பகுதிகளிலெல்லாம் அவங்க போய் குடியேறி இருக்கிறாங்க. மொத்தத்துல எல்லாருக்கும் ஒன்று தெரியும், நோவாவின் வெள்ளம் ஒன்று வந்ததுன்னு சொல்லி ஜெனரேஷனாக பேசுறாங்க. அடுத்தது பாபேல் கோபுரம் தேவத்தினுடைய கோபம் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போனாங்கன்ற 2 விஷயம் தெரியும். எழுத்துப்பூர்வமான எந்த டாக்குமெண்ட்ஸும் தொடக்கத்துல கிடையாது. எல்லா சுவிசேஷமும் தெய்வத்தினுடைய காரியமும் வாய் வழியாகவே சொல்லப்பட்டது. ஓரல் கம்யூனிகேஷன் தான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஜெனரேஷனாக பேசப்படுற காரியங்கள், ஈவன் ஆதியாகமத்தினுடைய விஷயம் முதல் கொண்டு. அப்போ சைனாவில் நீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த நோவாவின் வெள்ளத்தை குறிக்கிற காரியத்தையும் சொல்றாங்க. நிறைய பைபிள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. எப்படின்னா அவங்களுடைய எழுத்துக்கள் நம்முடைய எழுத்துக்கள் போல எல்லாம் கிடையாது. அது முழுசும் பிக்சர்ஸ் மாதிரியே இருக்கும். இப்ப குறிப்பாக ஒரு 3 வார்த்தை பைபிள்ல இருந்து சொல்ற ஒரு 3 வார்த்தை, நம்ம 3 காரியத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னா, பிசாசு, டெவில், டெம்டேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, 8 அதுல ஒரு வாய், கீழே ஒரு படகு. 8 மேல ஒரு வாய், அதனுடைய இந்த சைடுல எப்படி இருக்குதான், இப்படி படகு போல ஒரு சின்ன லைட்டா ஒண்ணு இருக்கு. இதுதான் அவங்களுடைய எழுத்து. இது எதை குறிக்கிறது என்று சொன்னா, ஷிப்பை குறிச்சு சொல்லும் போது இந்த வார்த்தையை அவங்க போடுறாங்க. அதாவது 8 ஒரு படகு, அதுல ஒரு வாய். இப்ப நமக்கு தெரியும், நோவாவினுடைய வெள்ளத்திலே எத்தனை பேர் மாத்திரம் காக்கப்பட்டாங்க? 8 பேர் மாத்திரம் தான் காக்கப்பட்டாங்க. அப்போ ஷிப்பு இல்லைன்னா படகு, அந்த காலத்து அந்த படகு என்று சொல்றதற்கு அவங்க இந்த எழுத்து இப்படிதான் இருக்கு. அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது, சாத்தான் என்று சொல்லுற அந்த விஷயம், டெவில், டெம்டேஷன் என்று சொல்லும் பொழுது அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, அவங்களுடைய எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னா எல்லாம் படங்களாக இருக்கு. ஒரு பிரான்ச், கீழே 2, ஒரு பெண் ஒரு ஆண், அதுல ஒரு சர்ப்பம் சுற்றி இருக்கிறது. ஒரு மரத்தினுடைய ஒரு பிரான்ச், அதுல ஒரு சர்ப்பம் சுத்தி இருக்கு. கீழே யார் இருக்கா? ஒரு பெண்ணும் ஒரு ஆணும். நமக்கு எல்லாருக்கும் அது தெரியுமா? ஆதாம், ஏவாள், சர்ப்பம் இவர்களை வஞ்சித்தது. அப்ப டெவில் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு, சாத்தான் என்று சொல்றதுக்கெல்லாம் இவங்க இதை தான் சொல்றாங்க. அடுத்தது நீதி, ரைச்சியஸ்னஸ். நம்ம சொல்றோம் இப்ப தேவன் நமக்கு நீதியை தந்திருக்கிறார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இல்லையா? இப்போ அதுக்கு ஒரு வார்த்தை, சைனாவில் இருக்க ஒரு வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க அதுவும் ஒரு பிக்சர் மாதிரி இருக்கும். எப்படின்னா, ஒரு மலை, அதன் மேலே ஒரு ஆட்டுக்குட்டி, கீழே நான் சொல்லக்கூடிய மீ என்று சொல்லக்கூடிய விதத்திலே ஒரு மனிதனை போன்ற ஒன்று, அந்த நான் தான் ஐன்னு சொல்ற மாதிரி ஒரு காரியம். அப்போ இது எதை காண்பிக்கிறது? அவர் யார்? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் சொன்னாரு, இதோ அவர் வராரு, உலக தோற்றம் முதல் அடிக்கப்படுகிற
அந்த ஆட்டுக்குட்டி வருகிறாரு, அவர்தான் மேசியா என்று சொல்லி யோவான் காண்பித்து கொடுத்தார். பைபிள் தொடக்கத்துல இருந்து ஆதி ஆகமத்திலும் சொல்லியிருக்கு, இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத எவனும் அந்தி கிறிஸ்துவை வணங்க போறான். அப்ப ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகத்துல தான் பெயர் இருக்கணும். அப்ப அவர்களை எப்படி நீதினா, ஐயோ நான் மனிதனா வந்திருக்கிறேன், நான் பாவி, ஏன் நீதி கிடையாது. ஆனா இங்க ஒரு ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்யறாரு, எனக்காக அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்துகிறார். அவருடைய இரத்தத்தினாலே என் பாவங்கள் மூடப்பட்டு நான் நீதிமானாகிறேன், நான் நீதியை பெற்றுக்கொள்றேன். அது தெய்வம் கொடுக்கிற நீதி என்று சொல்லி, நீதி ரைச்சஸ்னஸ் என்கிற அந்த வார்த்தைக்கு சீனர்கள் படமா தான் இருக்கும் அவங்க எழுத்து, அவங்க அப்படித்தான் எழுதி இருக்கிறாங்க. அப்போ சைனாவில் இருக்கிறவங்க தேவனை வழிபட்டார்களா? அவர்களுக்கு வேதாகமம் ஆதி ஆகமத்திலிருந்து தெரிஞ்சிருக்கிறதா? தெரிந்திருக்கு. இன்றைக்கு நீங்க நிலைமையில பார்த்தா சைனா அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கு நிறைய பர்சிக்யூஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கிற ஜனங்களை பார்க்கிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்களாம். அதனாலதான் பயங்கரமான பர்சிக்யூஷன் அங்க நடந்து கொண்டு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திரளாக சைனாவிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதன் பின்பு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து தெரியாத யாருமே கிடையாது. ஒரு இடத்துல போய் ஒரு சில கேள்விகளை கேட்கும் போது பெரியவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியல. ஆனா யாரு ஓடி பதில் சொன்னது? ஓடி கையை தூக்கி ஒரு குட்டி பையன் பதில் சொன்னான். நான் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன், எப்பா இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல புதுசா ஏதோ வந்திருக்காமே, இவங்க எல்லாம் கூடி பேசிக்கிறாங்களே. உடனே அவன் கையை தூக்கிட்டான். கூடி பேசிக்கிறாங்களாம். யாரு? ஏஐ எல்லாம் கூடி பேசிக்குதான். அப்போ அது என்ன? இன்னைக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ற நிலைமையில ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண அதற்கான ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், ஒரு ஆப் வந்திருக்கிறது. மோல்ட் புக் என்று சொல்லி அதற்கு பெயர். இதுல யார் தான் இருப்பாங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மாத்திரம்தான் அவங்க தான் இருப்பாங்க. அது உள்ள அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. பார்வையாளராக மாத்திரம்தான் மனிதன் இருக்க முடியும். ஹியூமன் பீயிங் நாட் அலவுட். அவன் இவர்களுடைய ஒரு கான்வர்சேஷனிலும் கலந்து கொள்ள அவனுக்கு அனுமதி இல்லை. ஆனா அவன் ஒரு பார்வையாளனாக, ஒரு ஆடியன்ஸாக இருந்து அதை பார்க்க முடியும். சோ மோல்ட் புக் என்கிற ஒன்றை இவைகளே தயாரித்து இதுவே உருவாக்கிருச்சு. உருவாக்கி இன்றைக்கு மனிதர்களை தள்ளிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆயிடுச்சுன்னு சொன்னா இவர்கள் நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்புறம் கடைசியில இதுங்க என்னதான் பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாத ஒரு நிலைமை வரும். 2030க்கு அப்புறம் அந்த சூழ்நிலை வருகிறது நிச்சயம் என்று சொல்லி அதை உருவாக்கினவங்க அதை சொல்றாங்க. அதனால பூமிக்கு ஆபத்து வருகிறது. வேதவசனம் சொல்லுகிறது. பைபிள்ல நிறைய ஆபத்து சொல்லி இருக்குது. குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல இருந்து 3 ஆபத்து சொல்லி இருக்கு. இந்த 3 ஆபத்துகள் எல்லாம் நம்முடைய தேசத்திலோ உலகமெங்கிலோ இவைகளெல்லாம் சம்பவிக்க போகிறது என்று சொன்னா, இந்த ஆர்டிபிஷியல் என்று சொல்லக்கூடிய பேராபத்து வருகிறது என்று சொல்லி பைபிள் ஒரு ஆபத்தை பேசும்போது மனிதர்களே ஒரு பெரிய ஆபத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய என்னுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஏஐக்கு தெரியும். அதனால தான் நான் ஒரு இடத்துல பேசும்போது நான் பேசி முடிச்சிட்ட உடனே எல்லாரும் கூடி பேசுறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? நம்மளை பத்தி எல்லாம் வேற இதுங்க என்ன செய்யுமா, பேசிக்குமா, நம்ம இன்ஃபர்மேஷன், நம்ம மேட்டர்ஸ் எல்லாம் பேசிக்கும். உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவைகள் தலையிட முடியும். இப்போ மனிதர்களை ஒதுக்கி பார்வையாளராக மாத்திரம் வைத்துட்டாங்க. மோல்ட் புக். நீங்க இதை நெட்ல எல்லாம் போட்டு நீங்க பார்த்து கொள்ளலாம். ஆகவே காலம் ரொம்ப இயேசு வர சமீபமா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அந்தி கிறிஸ்து வரத்துக்கு ரொம்ப சமீபம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய அவன் வெளிப்பட மாட்டான். தடை பண்ணுகிறது யாரு? சபையும் பரிசுத்த ஆவியானவரும் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு குட்டி பையன் இந்த மோல்ட் புக்குன்னு சொல்லி நான் சொல்ற எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டான். ஆனா நமக்கு தெரியல. பாத்தீங்களா? இயேசு வாசல் அருகே வந்து விட்டார். எந்த நேரமும் அவர் வெளிப்படுவார். அவரை சந்திக்க ஆயத்தமாயிருப்போம். ஹல்லேலூயா.